வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 16 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதி முதல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வரை உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, தாழ்வு பகுதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கலாம், காற்றழுத்த தாழ்வு பகுதி என்றே எடுத்துக்கொள்வோம். அந்த நிகழ்வு, அதாவது குறைந்த அழுத்த நிகழ்வு, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலின் மத்திய பகுதி முதல், அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் முதல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வரைக்கும் உள்ள பகுதியில இலங்கைக்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது மிக மெல்ல இலங்கையை நோக்கி நெருங்கினாலும் 18ஆம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவருகே வந்து ஒன்றிணைந்து வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவை தொடக்குவது உறுதி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக இது பிப்ரவரி மாத இறுதி வானிலையை தலைகீடாக மாற்றும். அச்சப்பட தேவையில்லை. இதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய படங்கள் நான் சற்று வேகமாக வைத்திருக்கிறேன். காரணம், உங்களுடைய புரிதல் காரணமாக நீடித்த நேரம் அமர்ந்திருந்து பார்ப்பதற்கு உங்களிடம் பொறுமை, அமைதி இருக்காது என்பதன் காரணமாக எந்த இடம் வழியாக நகரும், இந்த இடம் வழியாக நகர்ந்தால் எப்படி அமையும், இந்த இடம் வழியாக நகர்ந்தால் எப்படி அமையும் என்று பல்வேறு கணிப்புகளின் மாதிரியாகத்தான் இணைத்துள்ளேன். இவையெல்லாம் இணைந்து இதில் சுழண்டு கொண்டிருக்கூடிய மாதிரிகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் வானிலை அறிக்கையை நான் சொல்வதை உள்வாங்கி திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் என்றுதான் நம்ம சொல்லணும். பொதுவாக நம்முடைய வானிலை அறிக்கையை முன்பெல்லாம் கையால் வரையப்பட்ட வரைபடத்தை தான் அறிவிப்போம். அப்ப கையால் வரையப்பட்ட வரைபடம் உங்களுக்கு அந்த காற்றோட நேரடி ஓட்டம் என்பது நேரடியாக அது கற்பனைக்குள் வராது என்பதற்காக சில படங்களை இணைத்திருந்தாலும் அந்த படங்கள் படி நம்முடைய வானிலை அறிக்கை அமையாது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் அதில் ஓரிரு படங்கள் நம்முடைய அறிக்கைக்கு ஒத்து வரும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத இறுதி வார நிகழ்வு 20ஆம் தேதி, இறுதி வாரம்னு சொல்வதை விட அதற்கு முன்பே 20ஆம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த மழை அமைப்பு இந்த மாத இறுதி நாள் 28ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் மார்ச் 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக மழை பொழிவு வானிலை இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்பொழுது அறிவிக்கப்படக்கூடிய வானிலை அமைப்பையும் மழை அமைப்பையும் நீங்கள் கேட்டால், ஒப்பிட்டு பார்த்தால் மழை எங்கே பொய்யும் என்பது உங்களுக்கு புரிய வரும். ஆக உறுதியாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக கனமழை இருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோரம், தென் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் கிட்டத்தட்ட உறுதி என்றுதான் நாம் அப்பொழுதே சொல்லிட்டே இருக்கோம். சற்று வடக்கே மத்திய உள் மாவட்டங்களுக்கும் கடலூர் வரைக்கும் உள்ள மாவட்டங்களுக்கும் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். இன்னும் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு ஒன்றிணைந்து அது வடக்கு நோக்கி நகர்ந்து கர்நாடகா பகுதிக்கும் தெற்காந்திர பகுதிக்கும் மழை பொழிவை கொடுக்கும் என்று தெரிவித்திருக்கிறேன். ஆக மழைப்பொழிவு தொடக்கம் டெல்டா தென்கடலோரம், மழைப்பொழிவு 20ஆம் தேதி தொடக்கம் டெல்டா தென்கடலோரம், பிறகு தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அப்படியே டெல்டா மத்திய பகுதி, அதாவது டெல்டாவிற்கு மேற்கே உள்ள உள் மத்திய பகுதி மற்றும் மேற்கு மாவட்டங்கள் என்று மழைப்பொழிவு முன்னேறும். கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் இது மழை பொழிவு கொடுத்தே தீரும் என்று நாம் அறிவித்திருக்கிறோம். அதற்கான வானிலை அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல, நம்ம திரும்ப சொல்றதுல்லதான், ஒரே நாள்ல எல்லோருக்கும் கொடுத்துடாது. நிகழ்வு நகர்வின் பொறுத்து, அந்த நகர்வினால் ஏற்படக்கூடிய இரு காற்று இணைவை பொறுத்து, அது இல்லாம அதோட அமைவிடத்தை பொறுத்து மழை வானிலை அமையும். உதாரணத்திற்கு வரக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாக, இலங்கைக்கு
தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்றை சுழன்று ஈர்த்து கொண்டு இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் அந்த தெற்கு திசை நீராவி காற்றை கொண்டு வந்து ஏற்றும். அதே நேரத்தில் கிழக்கு திசையில் இருந்து அதாவது குளிர்காற்று வரும். கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று உயரழுத்தத்தில் இருந்து வரக்கூடிய காற்றும் மியான்மரில் இருந்து வரக்கூடிய காற்றும் அதே போல பசிபிக் பெருங்கடலிருந்து வரக்கூடிய கிழக்கு திசை காற்றும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டில் ஏறும். அப்பொழுது சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருவது உயரழுத்த குளிர்காற்றாக இருக்கும். அதற்கு தெற்கே இருப்பது கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கிழக்கு திசை காற்றாக இருக்கும். நன்றாக குளிர்விக்கும் காற்று கடலூருக்கு தெற்கே இணைந்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அதற்கு முன்பே கடலிலும் எதிர்த்து தடுத்து குளிர்வித்து கடலில் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் என்று சொல்லியும் இருக்கிறோம். கடலில் மழைப்பொழிவை கொடுத்தாலும் மிக மெல்ல முன்னேறி அந்த கனமழை பொழிவு தமிழ்நாட்டின் தரைப்பகுதிக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். திடீரென்று ஒரே நாள்ல எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுத்து விடாது. செட்டிங் மாறி மாறி செட் ஆகி கொண்டே உங்கள் மாவட்டத்திற்கு மழைப்பொழிவை கொண்டு வரும். சற்று வடக்கு நோக்கி நகரும் பட்சத்தில் அது மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கையில் ஏறினால் அது நேரடியாக சென்னை வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். சற்று தென் மாவட்டங்களுக்கு உள்ளே அந்த குறைந்த அழுத்த பகுதி அமைந்து தெற்கு காற்றை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் கூடுதலாக குவிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அமைந்தால் தென் மாவட்டங்களில் குறைந்த அழுத்த பகுதி அமைந்தால் தென் மாவட்டங்களுக்கு அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும். மழை இல்லாத மாநிலை போலவும் மழை பொய்த்து விட்டு போனது போலவும் ஒரு அமைப்பை கொடுக்கும். அந்த நேரத்தில் டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அப்படியே அது வடக்கு நோக்கி நகரும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு மேற்கு திசை காற்று தெற்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் பாலக்காட்டு கணவாய் உள்ளிட்ட அனைத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும். திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அப்பொழுது கொஞ்சம் தாமதமாக மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக மழை எதிர்பார்ப்பு 20 தொடக்கம், 21 டெல்டா தென் மாவட்டங்கள், 21 மேற்கு மாவட்டங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது 22ஆம் தேதி தான் கோயம்புத்தூர் திருப்பூருக்கெல்லாம் கொடுக்கலாம். அதே நேரத்தில் ஈரோடு சேலம் நாமக்கல் போன்ற பகுதிகளுக்கும் 22ஆம் தேதி கொடுக்கலாம். 21 வாய்ப்பு இருக்கு, 22 ஒரு நாள் தாமதமாக அமையலாம். ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் 20ஆம் தேதி, 21ஆம் தேதி தீவிரம், 22ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் அதே நிகழ்வு. தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியே தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி முன்னேறும் பொழுது காற்று குவிதல் வடகடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட அதையும் தாண்டி ஆந்திர பிரதேசத்தோட நெல்லூர் உட்பட உள்ளேயும் திருப்பதிக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களை தாண்டி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக அதே நிகழ்வு சற்று இன்னும் கொஞ்சம் தெற்கு மாநிலங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் இப்பொழுது அந்த மாதிரி இப்பொழுது எந்த மாதிரியும் அப்படி காட்டாது. இப்பொழுது காட்டுவது எல்லாம் எப்படி அமைகிறது என்றால், ஆரம்பத்தில் சொன்னேன், ஏஐ மாதிரிகள் எல்லாமே மியான்மர் நோக்கி திரும்பி போவதாக காட்டிக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னோம். படிப்படியாக அது இலங்கை வந்து மியான்மர் நோக்கி திரும்புவதாக காட்டியது. இப்பொழுது தமிழ்நாடு கரை தொட்டு மியான்மர் நோக்கி திரும்புவதாக காட்டுகிறது. உண்மையில் நடக்கப் போவது என்னவென்றால், குமரி கடல் வந்து பாக்ஜலசந்தி மன்னார் வளைகுடா நுழைந்து பிறகு தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியே வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தும் இந்த மாத இறுதி வரை மார்ச் 2ஆம் தேதி வரை கூட இந்த மழை வானிலை அமையலாம். ஆனால் நிறைய மழை, கனமழை, மிக கனமழை பொழிவு 20 தொடக்கம் 21, 22, 23 தேதிகளிலே அமையும். 24, 25, 26, 27, 28, 29 28 மார்ச் 1, 2 ஆகிய தேதிகளிலும் இந்த மழை வானிலை கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, வடகடலோர மாவட்டங்களுக்கும் நீடிக்கும், தொடரும். நிகழ்வு மார்ச் 2 வரை தமிழ்நாட்டின் கரையை விட்டு எங்கும் சென்று விடாது. நிகழ்வு நகர்வு மாறி மாறி அமைந்து கொண்டு நாளுக்கு நாள் மாவட்டத்தை, மழை பொழியும் மாவட்டத்தை மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கும். ஆனால்
கொஞ்சம் கூடுதல் மழை வலுவான சிஸ்டமாக வலுவான ஒரு செயல்பாடாக இருக்கக்கூடிய நாள் 21, 22. அந்த வலுவான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அது அப்படியே வால்பாறை, திண்டுக்கல், திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கு மற்றும் திண்டுக்கல், கொடைக்கானல் மலைப்பகுதி, மதுரை உள்ளிட்ட ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளுக்கும் இது அமையும். கண்டிப்பாக வேதாரண்யம் உள்ளிட்ட நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகள், தலைஞர் உள்ளிட்ட பகுதிகள், முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் கனமழை காத்திருக்கிறது. திருத்துறைப்பூண்டிக்கெல்லாம் அதே போல ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்திற்கெல்லாம் கனமழை காத்திருக்கிறது. ராதாபுரம் உட்பட திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம், கன்னியாகுமரி உட்பட வழக்கமா நம்ம அறிவிப்போம் மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து மட்டும்தான் அறிவிப்போம். ஆனால் இப்பொழுதைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் கன்னியாகுமரி, குளச்சல் மற்றும் அதன் கிழக்கு மேற்கே இருக்கக்கூடிய கொல்லங்கோடு உட்பட மார்த்தாண்டம், களியக்காவிளை, தக்கலை உட்பட நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த முறை. ஆகவே இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடலுக்கு நெருக்கமாக வந்து மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்தி ஊடாக நுழைந்து தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வட தமிழ்நாடு வரைக்கும் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த அமைப்பு இப்படி நம்முடைய கணிப்பாக இருக்கிறது. சிறு மாறுதல்கள் ஏற்படும் பொழுது சில இடங்களிலே சில இடங்களிலே மழை அளவு ஏற இறங்க இருக்கும், அதாவது கூடுதல் குறைவாக இருக்கும். மாவட்டத்திற்கு மாவட்டம் மாறுபடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு கிராமமும் சற்று மாறுபாடு ஏற்படும் மழையில. ஆனால் 20ஆம் தேதியிலிருந்து மார்ச் 2 வரை மழை வானிலை என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 19ஆம் தேதிக்குள் உங்களுடைய அறுவடையை, முதிர்ந்த அறுவடையை மட்டும், முதிராவிட்டால் கவலைப்பட வேண்டாம். 21, 22, 23ஆம் தேதி தான் கொஞ்சம் வலுத்த மழை இருக்கு, 20ஆம் தேதி தொடங்கி. ஆனால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மழை வானிலை என்பது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழை அல்ல, நிகழ்வு இருந்து கொண்டு ஆங்காங்கே அவ்வப்பொழுது பெய்யக்கூடிய மழையாக இருக்கும். கொட்டி தீர்த்து பாதிக்கும் மழையாக அமையாது. ஆனால் மழை வானிலை இருக்கும், மேகமூட்டம், தூறல், சாரல், மழை என்று இருக்கும். ஆனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்குமே தவிர அறுவடைக்கு கொஞ்சம் அச்சுறுத்தும், பாதிக்கும். சில இடங்கள்ல கொஞ்சம் தாழ்வான பகுதியாக இருந்தா கொஞ்சம் பாதிக்கும் மழை பொழிவுன்னா அது 20 தொடங்கி 23 வரை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். முதிர்ந்த நெல் தானியங்கள் இருந்தால் 19ஆம் தேதிக்குள் அறுவடை செய்து வைக்கோலை திரட்டி விடுங்கள். அதே போல தான் புகையிலையாக இருந்தாலும் அதே போல, அதாவது எடப்பாடி பகுதி புகையிலை 19க்குள் அதை வெட்டுவதை நிறுத்திவிட்டு காயப்படுவதெல்லாம் உலர்த்துவதையெல்லாம் மூடி பாதுகாத்திட வேண்டும். மக்காச்சோள அறுவடை குடிமங்கலம் போன்ற பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோள அறுவடையும் வரக்கூடிய 19, 20 வரைக்கும் கூட செய்யலாம். 21 தான் மேற்கே எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 22 தான் மேற்கே உறுதியாக தெரிகிறது. ஆகவே 20ஆம் தேதி வரை அறுவடை செய்யலாம் மேற்கு மாவட்டங்களுக்கு. தென் மாவட்டங்களுக்கு 20ஆம் தேதி வரை அறுவடை, 19க்குள் முடித்துக் கொள்ள வேண்டும். தென் மாவட்டங்களுக்கு 20ஆம் தேதி வரை, 20ஆம் தேதி மழை தொடக்கம் என்பதையும், டெல்டா தென் மாவட்டங்களுக்கு 20 மழை தொடக்கம், மேற்கே 21 எதிர்பார்க்கப்படுகிறது 22ஆம் தேதி. உள் மாவட்டங்கள் பிற மாவட்டங்களுக்கெல்லாம் 22லிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவு எட்டி பிடிக்கும். ஆனால் கர்நாடக எல்லையோரம் அளவாக குறைவாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு போய் கடல் நீரை கொண்டு வந்து கொட்டுவது, இடையில தடுப்பது, நீராவி வந்து உள்ள நுழைஞ்சதுன்னா சென்னையில கொட்டிட்டு தான் வறண்ட கொஞ்சம் குறைவா தான் உள்ள போகும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நேரடியா போய் அங்கே கொட்டி விடாது. அப்படிப்பட்ட வலுவான நிகழ்வு அங்கே கடந்து போனால்தான் கொட்டும். அங்கே கடந்து போற அளவுக்கு எந்த நிகழ்வும் இல்லை. கரையோரம் இருந்து கொண்டு நீராவியை அனுப்பும். ஆகவே கரையோரம் பெய்து விட்டுத்தான் உள்ளே கொஞ்சம் குறைவாக போய் தான் கொடுக்கும். அதையும் நினைவில் கொள்ளுங்கள். மழை இருக்கும், மழை வானிலை கொடுக்கும். ஆனால் அதிகம் எதிர்பார்த்து விடாதீர் தென்கனி கோட்டை, ஒசூர். ஆனால் தெற்கே வர வர, தென்கிழக்கே வர வர டெல்டா தென் மாவட்டங்கள், டெல்டா கடலோரம், தென் கடலோரம் மிக அதிகமாக இருக்கும். அதுலயும் தென் டெல்டாவின் கோடியக்கரை முனைக்கும் தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கண்டிப்பாக கூடுதல் மழை இருக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அச்சமோ பீதியோ வேண்டாம். அறுவடை விவசாயிகளுக்கான முன்னெச்சரிக்கை, முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்து பத்திரப்படுத்துவதற்கான ஆய்வறிக்கை என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.